யாவருக்கும் சமாதானம். கீழ்ப்படிதலை குறித்து நாங்கள் வார்த்தையிலே ஆராய்ந்ததுக்கு பிறகு இயேசுவின் முதலாவது கட்டளையாக அதியுயர்ந்த தேவன் அவருக்கு கொடுத்த முதலாவது சொல் மனதிரும்புதல். வார்த்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும் நேரத்தில் எப்படி தேவ செய்தி கிறிஸ்தவ சபைகளை விட்டு பெரும்பாலான இடத்திலே எடுபட்டதோ, அதே மாதிரி மனம் திரும்புதல் என்ற மிக முக்கியமான போதனை கட்டளை சபைகளை விட்டு எடுபட்டாயிட்டது. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கிறவர்களுக்கு தெரியும். மனம் திரும்பு என்கிற கட்டளை கண்டிப்பும் போதனையும் மேற்கு நாடுகளிலும் இல்லை, ஐரோப்பாவிலும் இல்லை, ஆசியா கண்டத்திலே இங்காலே அது எடுபட்டு போயிட்டது. ஆனால் மிக முக்கியமாக ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுக்கு அது உயர்ந்த தேவன் இயேசுவின் தகப்பன் சொன்னது அதுதான். மனம் திரும்புதல். அதை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்தால், பழைய விதமாக ஜீவித்த ஜீவியத்திலே பழைய சிந்தனைகளிலே ஜீவித்தோம். நாளாந்தம் உணர்ச்சிகளிலே விருப்பங்களிலே எங்கள் சொந்த தீர்மானம், எங்கள் சொந்த ஞானம் எல்லாமே இந்த வாழ்க்கைக்கு போக்கஸ் பண்ணதாக இருந்தது, மையமாக வைத்து. நான் இதை கதைக்கும் பொழுது உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். பிகாஸ் எவ்ரிதிங் மெதுவாக மெதுவாக இந்த பூமி அதிர்ச்சிகள் ஆரம்பித்து தொடர்ந்து நடக்கிற மாதிரி வெள்ளப்பெருக்குகளும் சில பட்டணங்கள் சில தேசங்களை தாண்டு போயிட்டு severe floods in Indonesia and Brazil. severe. இனி வெள்ளம் வராத இடங்கள்லாம் வந்திருக்குது. சவுதி அரேபியா எரிமலைகள் தொடர்ந்து வடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா அடையாளங்கள் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று அவர்கள் சொன்னபடுது. நீங்கள் சிவந்தமானதை கண்ட நேரத்தில் இன்றைக்கு வேத நல்லா இருக்கும், அதுகளை எல்லாம் நீங்க பகுத்தறிகிறீர்கள். எப்படி இந்த நாட்கள் எது என்று அறியாமல் போனார். அதாவது அவர் வந்த டைம் இஸ்ரேலுக்கு அவர் மனுஷனாய் பிறந்து they should have known. வார்த்தையிலே வேரூண்டி இருந்ததால் அவர் பிடித்திருக்கலாம். அதான் அவர் சொன்னவர், உம் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறியாமல் போனாய், இன்று வரை உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, உன் சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனாய். எல்லாம் ரகசியமாக நடந்து கொண்டிருக்கிறது. விழிப்பாயிருக்கிறவர்கள் கண்டுகொள்வார்கள். நேற்றைய தினத்திலும் செய்திகளின்படி ஒரு இஸ்ரேல் ஒரு ஷிப் ஒன்றை ஈரான் தாக்கி இருக்கிறது. கொஞ்சம் நெருப்பு பொறை அங்க இங்க அப்படியாக இருந்துதான் சடுதியாக பெரிய யுத்தமாக எழும்பும். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் குறித்து கேள்விப்படுவீர்கள்.
ஆனாலும் முடிவு உடனே வராது. See, as a great prophet, Yeshua, பெரிய தீர்க்கதரிசியாய், தேவன் எழுப்பிய தீர்க்கதரிசியாய், அவர் எல்லாவற்றையும் சொன்னார். வரப்போற காரியங்கள், how the church is going to be, அப்படியாக தேவனுடைய ஜனம் எனப்பட்டவர்கள் ஒருவரோடு காட்டி கொடுப்பார்கள். பயங்கரமாக மனத்தாங்கல்கள் நடக்கும், பிரிவினைகள், ஒருவரையொருவர் வெறுப்பார்கள். That means வார்த்தை விட்டு மெதுவா விலகி போகிற நேரத்தில் இருள் அவர்களுக்குள்ளாக மறுபடியும் வருகிறது. அதனாலே அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்திலே ஜீவித்து பின்வாங்கி மாம்சத்தின்படி ஜீவிக்க ஆரம்பிப்பார்கள். These are believers. இவர்களை குறித்து தான் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 தொடக்கம் 5 வரை அவர்கள் character has returned back to the old life. தற்பிரியராய், தங்களை தாங்களே நேசிக்கிறவர்களாய், இவைகள் எல்லாமே சரி. We have to be so careful. ஒவ்வொரு ஆளும் தன் தன் வாழ்க்கையை குறித்து கணக்கு போய் வைப்பான். நாங்கள் எத்தனையோ காரியங்களை தொடர்ந்து மனம் திரும்ப வேண்டும். If not every day, ஒவ்வொரு நாளிலும் நாம் எல்லாருமே அநேக காரியங்களை தவறுகிறோம் என்று ஜேம்ஸ் அறிவித்திருக்கிறது. யாக்கோபு 3 அதிகாரத்தில் இல்லையா, 1வது வார்த்தை, அநேக காரியங்களிலே தவறுகிறோம். So we need to repent. மனம் திரும்பி யாருக்கு அது பொருத்தமாக இருக்கிறதோ மன்னிக்க கேட்க வேண்டியவர்கள், அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுத்திகரிப்போடு நாங்கள் நடந்து கொள்ள Yeshua இதைத்தான் முதலாவது வந்து சொன்னார். பெய் டிசைன் பண்ணின வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, அதில் இருந்து மனம் திரும்ப. மனம் திரும்புதல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு பாவிக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. நற்செய்தி கூட்டங்களிலே முதலாவது அறிவிக்க வேண்டியது the message of repentance. மனம் திரும்பும் என்ற போதனைதான் அறிவிக்கப்பட வேண்டி இருக்கிறது. So let's see, today நாங்கள் சொல்ல போனால் மனம் திரும்புதல் இல்லாமல் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்தவனாய் இருக்கலாம், 50 வருஷமாய் இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், மனம் திரும்பி அவர் நற்செய்தியை விசுவாசித்து கீழ்ப்படிந்து நற்செய்திக்கு கீழ்ப்படிய வேணும். என் ராஜ்யத்துக்கு கட்டளைகள் உண்டு. ராஜா வீட்டை வர வேணும் என்று சொன்ன உடனே அவன் மரத்தால் இறங்கி வீட்டுக்குள்ள போன குத்தப்பட்டு எடுத்த பொருட்கள் எல்லாம் திரும்பி கொடுத்தான். உங்களுக்கு தெரியும் சகி. That's repentance. மனம் திரும்புதல் கனி. அதோடு யேசுவுக்கு முன்னோடியாக முன்னுக்கு போன யோகனான் பேப்டிசம் கொடுக்கிறவன் மனம் திரும்புதலை அவனும் முதலாவதாக அறிவித்தான்.
வாங்கோ வந்து ஞானஸ்தானப்படுங்கோ, நோ. ராஜ்யத்தை விசுவாசிக்கோ, நோ. Repent, மனம் திரும்பு. பழைய வாழ்க்கையில் இருந்து, பழைய வழிகளில் இருந்து, பாவ பழக்கங்களில் இருந்து, சுயநல வாழ்க்கையில் இருந்து, இயேசுவை அறியாமல் சொந்த சித்தப்படி தீர்மானம் எடுத்து ஜீவித்த வாழ்க்கையில் இருந்து, பிசாசு வழிநடத்தது என்று தெரியாமல் உலகத்தாருடைய வாழ்க்கை அதிலே ஈடுபட்டு இருந்த நேரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். இவைகளிலே இருந்து மனம் திரும்பித்தான் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களோ எதுவோ நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம், மாற்றப்படிக்க அல்ல. கேட்டும் சிலர் இருதயத்தில் வைத்திருக்காதவர்கள், அவர்களுக்காக ஞாபகம் ஊட்டும்படி மறுபடியும் இதை சொல்லுகிறேன். தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். I don't know whether I gave you that scripture. அப்போஸ்தலர் 20:21. இது பவுல் காய்கிறான். ஓகே, பாருங்க. தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும், மனம் திரும்புவது தேவனிடத்துக்கு. அவன் அந்த இளைய மகன் சொந்த சித்தப்படி ஜீவிக்க வழியில போயிட்டு, நான் பரலோகத்துக்கு உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நான் தான் தீர்க்கதரிசி டேவிடுக்கு வந்து சொன்னதும், அவன் சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும், நம்முடைய எஜமானாகிய யெகோவா மெசியாவை விசுவாசிப்பதை குறித்தும், ரெண்டு பேர், அது உயர்ந்த தேவன் யெகோவா மெசியா, ரெண்டு பேர் வெளிப்படையாகும் புத்தகம் முழுக்க ரெண்டு பேர். மூன்றாம் ஆள் என்கிற ஒரு ஆவி நைசியாவிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டது வஞ்சிப்பினால். தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாததனால் அந்த நைசியன் குரூப் அவர்கள் கான்ஸ்டன்டின் வழிநடத்துதலிலே அந்த கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு இடத்திலும் ஒரு வேத வாக்கியம் இல்லை, எங்கேயும் இல்லை. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1. ரெண்டு பேர். ஓகே, now இயேசுவா வந்து அவர் வாயை திறந்து முதலாவது சொன்னது, மனம் திரும்புங்கள். தேவனுடைய
ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இன்னும் சில காலம். முதல்ல சொன்னது repent, போக வழியை விட்டு மற்ற பக்கமாய் திரும்புவது. Turn around, change your thoughts. சொந்த சுய புத்தியின்படி நடந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. சொந்த யோசனைகள் உலகத்தாரை போல ஜீவித்ததை விட்டு மனம் திரும்பு. மனம் தாக்கப்பட்டது ஏதேனிலே பாம்பினால். ஏவாள் அவளுக்கு நஞ்சூறிய இடம் மனம். 2 கொரிந்தியர் 11:3. மனம்தான் யோசனைகள் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது. I'm giving you words just to recollect. இந்த போதனை, இந்த செய்தி எடுபட்டு போனதால் இனி பலருக்கு இந்த மன திரும்புதல் செய்தி விருப்பம் இல்லை கேட்க. ஒரு சிலர்கிட்ட நான் எனக்கு முன்னால வந்திருந்து, நீங்க மன திரும்ப என்னதுக்கு மனம் திரும்ப? குட்னஸ், எவ்விதமான ஒரு நிலைமை என்று பாருங்க. Again I say, மேற்கு நாடுகள், ஐரோப்பா நாடுகள், மத்திய கிழக்கு, ஆசியா, மனம் திரும்புதல் செய்தி செத்து போனது. சரியா நற்செய்தி மாதிரி, ராஜ்யத்தின் நற்செய்தி பயங்கரமான பிசாசின் பொய்யான போதனைகள் பரவி கொண்டிருக்கிறது. I don't want to start what I heard yesterday. சரியா ஒரு சாண்ட்விச்சில் ஒரு பக்கம் மீன், அது இது எல்லாத்தையும் வச்சு, அடுத்த பக்கத்தில் மீனோடு சேர்ந்து நஞ்சையும் வச்சு 2 பான் ஸ்லைஸ ஒட்டின மாதிரி அவ்வளவு இடையிடி பொய்கள் கலந்த நற்செய்திகள் அறிவிக்கப்படுகிறது. மத்தியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17. அது முதல் இயேசுவ மனம் திரும்புங்கள். Why? பரலோக ராஜ்யம் மிக அருகிலே இருக்கிறது என்று அறிவிக்க தொடங்கினார். மனம் திரும்பாமல் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசம் இல்லை. அதுக்கு தான் முதல்ல அதை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ரெண்டும் சேம் என்று அறிவிக்க தொடங்கினார். அதே செய்தியை தான் அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள்.
அதே செய்தியை தான் அப்போஸ்தலரிடத்திலே கேட்டவர்கள் அறிவித்தார்கள். நாளடைவிலே நற்செய்தியை மறந்து போய் மனம் திரும்புதலும் மறைந்து போயிற்று. ஆகையினாலே அதை பிரசங்கித்தால் ஆக்களுக்கு படியாது, ஏன் பேய்க்கு படியாது. மனம் திரும்புதல் செய்தி பேய்களுக்கு படியாது. அதே மாதிரி ராஜ்யம் ஏதோ வருகிறது என்ற செய்தி பேய்களுக்கு படியாது. அந்த செய்தி அறிவிக்கும் நேரத்தில் எத்தனை பேர் கலாட்டம் பண்ணினார்கள். சபை கூடுதல் அந்த கூட்டத்தில் இருந்தது. அதை கண்டவர்கள் உண்மை என்று அறிவீர்கள். அப்படியான வேத வாக்கியங்கள் படியாது பேய்க்கு. அதையும் குறிப்பாக எந்த பிசாசுக்கு படியாது என்று இடையிலேயே சொல்லி இருக்கிறேன். அதை நாங்கள் பார்க்கலாம். அதான் நேற்றைக்கு ஆன்டி என்று சொன்னேன். அதை அறிந்தவர்களுக்கு தெரியும். மார்க்கு 1 அதிகாரம் 15. யோ 14. மார்க்கு 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு யோவான் யேசுவா கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவித்து காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசிங்கள் என்று சொன்னார். மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள். மனம் திரும்பின வாழ்க்கை இல்லாமல் நற்செய்தியை விசுவாசிக்க முடியாது. You'll come to that later. மோட்சத்திலே போய் ஜீவிக்கிறதை குறித்து கிறிஸ்தவர்கள் பிசாசின் போதனையாக எடுத்துக்கொண்டு இன்று வரை அமெரிக்க நாடுகள், கனடா, ஐரோப்பா அவர்களிடத்தில் இந்த புறக்கி எடுத்து ஆசியாவிலே ஜீவிக்கும் எல்லாருமே waiting, they're preparing their life to go and settle down in heaven. பாதாள போய் மிக முக்கியமான காரியம் ஒன்று சொல்ல வருது. இனி அதுக்கு குறிப்பாக தலையங்கத்திலே போட்டு அதை சொல்லும் நேரம் வரைக்கும் எனக்கு காத்திருக்க இயலாது. தேவனுடைய ஜனம் என்று சொல்லி யூதர்களுக்குள்ளுமே இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உலகத்திலே பறந்து கிடக்கிறார்கள். பல பிரிவினைகள், சபை பிரிவினைகள், டினாமினேஷன்ஸ், டிவிஷன்ஸ், இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதுக்கு கத்தோலிக்க சபையில் எத்தனை தடவை எக்யூமெனிக்கல் மீட்டிங் என்று சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கிறாங்க. அது முடியாத காரியம். பால் சொன்னான், உங்களுக்குள்ளே பிரிவினை உண்டன்னு கேள்விப்பட்டேன். ஒரு விதத்தில் அது நல்லந்தான். ஏனென்றால் உங்களுக்குள் உண்மையானவன் யார் என்பதை தெரிய வர வேண்டும். எல்லாம் சாம்பாராக ஒத்து போனால் பொய்யோடு சேர்ந்து உண்மை உள்ளவர்களும் போலிக்கச்சவர்களும் உண்மையாக இயேசுவை உபத்திரவங்களோடு பின் செல்கிறவர்களும் ஒத்து போனால் அது ஒன்றுமே இல்லை.
அதை தேவன் விரும்புவதில்லை. He will say, get out. அவளை விட்டு வெளியே வாருங்கள் என் ஜனமே. அவள் will come to that later. என்ன சொல்ல வாரென்றால், மனுஷனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது. ரெண்டு பிரிவும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு கிடைத்த வழிநடத்துதலும் வெளிச்சத்திலே யெகோவாவின் வார்த்தையின் வெளிச்சம் கிடைத்து அவர் கொண்டு வந்த வார்த்தை எல்லாமே கட்டளைகள், போதனைகள், வழிகள், உண்மை, ஆலோசனை, வார்த்தை, சாட்சிகள், ஒழுங்குகள் எல்லாமே அவருடையது அல்ல என்றும், இது எத்தனை பேருக்கு சுத்தமாக்கும், சுத்தட்டும், சுத்தத்தான் வேணும், டடி கொடுத்து விட்ட வார்த்தைகள் என்றும் விசுவாசித்திருக்கிறவர்கள் ஒரு பிரிவு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களும் மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். இவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். கிறிஸ்தவர்கள், வெள்ளக்காரன், கருவல், பிரவுன் எல்லாம் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, நேமிட், ரெண்டு குரூப். மனுஷனுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஒரு பிரிவு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அடுத்த பிரிவு. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள் பார்த்துட்டு என்னை தவிர வேறு ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கக்கூடாது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ளவற்றுக்கு ஒப்பான எது விக்கிரத்தையோ சொரூபத்தையோ செய்யாது, அதை விழுந்து வணங்கவும் வேண்டாம். நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன், நியாயம் தீர்ப்பேன். அப்படியே வந்து இவைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம் மனம் திரும்பி 4வது கட்டளை ஓய்வு நாளை அனுசரிக்க நினைப்பாயாக, அதை பரிசுத்தமாக்க, அதை பிரித்தெடுக்க. கேட்கிறீங்களா? இதுவரையிலும் கேட்டீங்க தானே? நினைப்பாயாக. இதுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து அதன்படி போகிறவர்கள் இந்த கூட்டம். மற்ற கூட்டம் மனுஷரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். முண்டங்களை குறித்து மனுஷனுடைய கட்டளை, சில கிறிஸ்தவ கூட்டம் என்றது அந்த 2வது கட்டளையை திருடி போட்டது. அடுத்தது கவனிக்கிறாயா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க நினைப்பாயாக, 4வது கட்டளை. You know what they say? No.
நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்குது, மனுஷனாய் ஜீவித்து கட்டளையை கொடுத்து அவர் மரித்து போனார். அவரின் பெயர் கான்ஸ்டன்டைன். நீ சூரிய நாளிலே இப்பொழுது அறியும் உண்மையை அறிந்ததுக்கு பிறகு போவாயானால் உனக்குள்ளே முரட்டாட்டம், அநேகமாக உனக்குள்ளே பேய்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாது. சூரிய நாளை ஆராதனையை மாற்றி அதிலே கீழ்ப்படியும்படிக்கு வந்தது மனுஷன். அவன் பேர் கான்ஸ்டன்டைன். இன்று வரை ஞாயிறு தினத்திலே சூரிய நாளிலே, ஞாயிறு என்றால் சூரியன், ஆராதனை வைக்கும் கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள், பிள்ளைகள் சொல்லுங்க பாப்பம், யாருக்கு கீழ்ப்படுகிறார்கள்? தேவனுக்கா அல்லது மனுஷனுக்கா? இது ஒன்றே சரி. இந்த அறிவில்லாதவர்கள், இந்த வெள்ளக்காரனும் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் கிருபைங்கிற ஒரு பிசாசின் போதனையினாலே கிருபை உண்டு, அது யாருக்கு கொடுப்பார் என்றும் எங்களுக்கு தெரியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார், பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? இரக்கம். அவர்களுக்கு தயவு கொடுக்க மாட்டார், அவர்களுக்கு கை கொடுக்க மாட்டார். கிருபை என்றால் தயவு. ஓகே, இவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டு நீங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால், இந்த வெள்ளக்காரர் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் இன்றைக்காவது இதை அறிந்தவள். நீ கத்தோலிக்கனாக இருக்கலாம், மெத்தடிஸ்டாக இருக்கலாம், ஆங்கிலிக்கனாக இருக்கலாம், ஏஓஜி, சிபிஎம், அது இது சும்மா முரட்டாட்டம் பண்ணி வேலை இல்லை. அறியாமல் இருந்த காலங்கள் ஓகே, நாங்களும் அறியாம எத்தனையோ வருஷ காலங்கள் சூரிய நாளில் ஆராதனை செய்தோம். எங்களுக்கு தெரியவில்லை உண்மை. இதோ உண்மை அறிவிக்கப்படுகிறது, உண்மை வெளியாகிறது. 10 கட்டளைகள் ஒன்றும் அழிந்து போவாது, ஒன்றையும் தேவன் எடுத்து போடவில்லை. பேய் பிடிக்காமல் தான் இது அங்க அமெரிக்காவிலே, ஐ திங்க் இட் வாஸ் ஓக்லஹோமா, அவங்க கொண்டை வைத்ததும் நீங்க பார்த்திருக்கிறாய். 6வது பார்க்காதாக்கள் வந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒருவனுக்குள்ளே இருந்த பேய் காரை கொண்டு போய் அதை அடித்தது. இந்த இடத்துல ஒரு முண்டம், ஒரு மிருகம், கழுதையோ குரங்கோ பாம்போ வைத்திருந்தால் இது நடந்திருக்குமா? No. பிசாசு அதி உயர்ந்த தேவனையும் அவர் மகனையும் முழு மூச்சாய் வருகிறது, அவருடைய பிள்ளைகளை வருகிறது. அதுவும் இந்த காலத்திலே சீர்திருத்த காலம். சரியா பிள்ளைகள்? 3ஆம் ஆண்டு மனுஷனுடைய கட்டளையால் வந்த ஒரு ஆளை பரிசுத்தாவி என்று நம்பி போட்டு டடியை மகனையும் தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சு போட்டு பரிசுத்தாவி 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 வெள்ள காரணம் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் எல்லாரும் இங்கால ஆசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா அப்படி சொன்னாங்கள்.
எங்களுக்கு தெரியாமல் அது மனுஷனுடைய போதனை, அது மனுஷனுடைய கட்டளை. பிதாதவன், மகந்தவன், பரிசுத்தாவிதவன், 3 பேர் இருந்தவர்கள், 3 பேரும் சமம், 3 பேரும் ஒரே தேவன். பாதாளம் பொய். நான் ஒருவரே தேவன், என்னை தவிர வேறு தேவன் உங்களுக்கு இல்லாமல் போவதாக. இது ஒரு வார்த்தை, எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. அவைகள் எவையுமே அவர்கள் தூக்கி பிடித்து நைசியா கூட்டம் ஆராயவில்லை. ரெண்டு பிரிவுகள். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் ஒரு ஜனம், மனுஷர்களுடைய கட்டளைகளுக்கும் மனுஷனின் பாரம்பரியங்களுக்கு கீழ்ப்படியும் ஜனக்கூட்டம். அடுத்தது, எதை தேவன் அங்கீகரிப்பார்? தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து என்ன சொல்லுவார்? உனக்கு அறிவு இருந்தது, அப்படியும் உனக்கு முரட்டாட்டம் இல்லையா? அக்கிரமக்காரர்களை என்னை விட்டாங்க போங்கள். மத்தியாக 7:23. Well, none of these people will enter the kingdom of Elohim. No. எவரும் வாசித்து அறிந்து கொள்ளலாம். உன் பிள்ளை கேட்டு ஓய்வு நாளை ஏன் நாங்கள் அனுசரிப்பதில்லை, 7ஆம் நாளை? இல்லை இல்லை, அது யூதர்களுக்கு, அது அப்படி இது இப்படி என்று சொல்லி குழப்பி அடித்தால், அவன் கேட்டால் நான் வெளியிலே போய் களவெடுக்க போகிறேன், நீ என்ன சொல்லுவாய்? அல்லது விபச்சாரம் பண்ண போகிறேன், நீ 4வது கட்டளை உடைக்கிறாய், நான் 5, 6, 7 உடைக்கிறேன். So what? என்ன சொல்லுவாய்? இன்னைக்கு இந்த 2 பிரிவிலை சூரிய நாளை ஆராதனை வைக்கிறவர் அறிந்தோ அறியாமலோ மனுஷனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆரம்பித்தது கான்ஸ்டன்டைன். அது வரைக்கும் கிறிஸ்தவர்கள் அந்த நேரம் ஓய்வு நாள் 7ஆம் நாளைத்தான் அதிலே அவர்கள் ஒன்று கூடிய ஆராதனை வைத்து, அதற்காக எத்தனையோ பேர் மரித்தார்கள் அதில் நிலைத்திருந்து. So we can see the division. Those who obey Elohim one side, those who obey man. இதை கேட்டதுக்கு பிறகு முரட்டாட்டத்திலே மனுஷர்களை பிரியப்படுத்த ஞாயிறு ஓய்வு நாளை அனுசரிக்காமல் நீ 7 நாளும் வைக்கலாம் ஆராதனை, நோ ப்ராப்ளம். அவர் சொன்னார், 7ஆம் நாள் நான் பரிசுத்தப்படுத்தி நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். நீ உன் பிள்ளைகளும் ஓய்ந்திருக்க வேண்டும், உன் அந்நியனும் உன் வாசலில் இருக்கிற அவன் ஓய்ந்திருக்க வேண்டும், உன் மிருக ஜீவங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். அவர் சொன்னார். இதை அறியாமல் தொடர்ந்து ஞாயிறு தினத்தில் வைக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய சபை எனப்பட்ட கூட்டமும் தேவனாலே புறக்கணிக்கப்படும். நூற்றுக்கு 100%
அவர் சொன்னதை ஞாபகம் இருக்கட்டும். அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாதது போல இருந்தார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். இட்ஸ் a commandment to repent. ஞாயிறை விட்டு மனம் திரும்பி ஓய்வு நாள் 7ஆம் நாளிலே அதை அனுசரிக்க மனம் திரும்பி அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். 1008 டிபேட்டும் பண்ணலாம், வாக்குவாதங்கள், கூட்டம், அது அப்படி இது எப்படி, உன்னுடைய சபை பாரம்பரியமாக அப்படியே வந்தது. கத்தோலிகர்கள் அப்படி, மெதடிஸ்டவர்கள் அப்படி, ஆங்கிலிக்கன் அப்படி. உன்னை ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறாய். எந்த ஆவி? சொல்லப்போனா ஒரு பக்கத்தில் சரிதான், ஆவிக்குரிய சரி சபைதான், அல்லது ஆவிகளுக்குரிய சபை. Christianity has become spirituality. கிறிஸ்தவம் ஆவியம் அப்படியா போச்சு. நான் உண்மையை சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் பலர் அல்லது சிலர் கோபித்து பல்ல கடிப்பார்கள். இதே யாருக்கு இவனுக்கு வேறு வேலை இல்லையா? வேறு வேலை கிடையாது. தனியின் வேலையில் ஈடுபட்டு இருக்க. ஓகே, அதி உயர்ந்த தேவன் எங்கும் உள்ள மனுஷர்களுக்கும் இந்த வாழ்க்கையை விட்டு, இந்த பிசாசின் குழப்பத்தை விட்டு, தங்கள் சொந்த வழிகளை விட்டு தம்மிடத்திலே மனம் திரும்ப கட்டளை இடுகிறார். அப்போஸ்தலர் 17:30. அதுக்கு என்ன சொல்லுவோம்? அது கட்டளை இல்லையா? அந்த கட்டளை யூதர்களுக்கா? இல்லை, எங்குமுள்ள மனுஷர் அல்ல. மனுஷர், குரங்குகள், பண்டிகள் அல்ல, மனுஷர். மனம் திரும்புங்கள். அவருடைய கட்டளை. 4வது கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் மனுஷனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவகோபாக்கினை நிச்சயம் சந்திப்பார்கள். நான் என்னுடைய அபிப்பிராயத்தின்படிக்கு இந்த 10 கட்டளைகள் ஒக்லஹோமாவில் கொண்டு போய் வைக்கப்பட்டது இப்படியானதொன்று எங்களோட பேட்டிகளோ டவுன்ல அல்லது ஒரு சந்தியில அல்லது கல்லடி சந்தியில அல்லது டவுன்ல இது வைத்தால் அல்ல, வைக்க முடியாது, அனுமதி கிடைக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு இடமில்லை. முதலாவது பல்லை கடிக்கிறவர்கள் யார் தெரியுமா? அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடைய போலி கிறிஸ்தவர்கள். 10 கட்டளைகள் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வழிகள், அவருடைய ஒழுங்கு, அவருடைய ஆலோசனை, அவருடைய விதிகள். இங்கே அது கடமில்லை.
இங்கே முண்டங்களுக்கு தான் இடம் உண்டு. பலதரப்பட்ட முண்டங்களுக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஜீவிக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே எதை பார்க்கிறாய் நீ? டவுனுக்கு போற நேரம் உன் கண்கள் அடிக்கடி எதை காண்கிறது? தேவனுடைய வார்த்தை அடங்கிய ஒரு பேனர், ஒரு நோ நோ பூமியை இருளும் ஜனங்களை காரிடரும் மூடும். மூடிக்கொண்டே இருக்கிறது, மூடிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவா மனம் திரும்புதலை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாலே போடுகிறார். மனம் திரும்பாமல் நீ இயேசுவாவை விசுவாசித்திருக்கிறேன் என்று சொன்னது வஞ்சிப்பும் பொய்யும். As simple as that. Say, லூக்கா 5ஆம் அதிகாரத்தை ஒரு எடுப்போம். சரியா? முப்பத்தி 2வது வார்த்தை. இயேசுவா பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை, அவர் கொடுத்த வார்த்தை, இயேசுவாவின் சொந்த வார்த்தைகள் அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன். Came to call the sinners to repentance. இது பாவிகள் உலகத்தாரை கூப்பிட்டு வாங்க, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்க? கையை வைத்துங்க. 300 கோடி தேவர்களை வணங்குகிறார்கள், இன்னும் மற்றவர்களை கையை வைத்துப்பார்கள். இது சக ஒன்றுதானே இயேசு கிறிஸ்து. அதையும் அவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப கையை வைத்து போட்டு இவர்கள் பாவ அறிக்கை செய்ய சொல்லிட்டு, சரியா, ஒரு ரட்சிப்புக்காக ஒரு சிறிய ஜெபத்தை பின்னாலே சொல்ல வைப்பார்கள். நான் அதை செய்தேன் அறியாத நேரத்தில், அறியாமையின் காலம். இப்படியான ஒரு பாவியை வழிநடத்துகிறது இதில் இல்லை. மனம் திரும்புதலும் ராஜ்யத்தின் செய்தியும் இல்லாத நற்செய்தி கூட்டம் முட்டை. அது தேவனுடைய நற்செய்தி கூட்டம் அல்ல. இயேசுவின் வார்த்தைகளை பாருங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன். இன்றைக்கு அங்கே இது அப்ப இவங்களை கையை வைத்த வயசோடு நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், அதுவும் சொல்லுவாங்களோ தெரியாது. இயேசுகிறது எனக்கா மாறிதார் சிலுவையிலே எனக்குள்ளே வாரும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்.
நான்சென்ஸ். இந்த பேயும் மறைக்க பண்ணி போட்டு போகும். அதான் இன்றைக்கு ஜனங்கள் நிம்மதி இல்லாமல், மெய்யான யேசுவாவை அறியாமல், போலி கிறிஸ்துவாகிய அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய், அதனால் வஞ்சிக்கப்பட்டு மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். கட்டளைகள் இல்லாமல் ஜீவிக்கிறார்கள். கட்டளைகள் யூதர்களுக்கு என்று சொல்லிக் கொண்டு ஜீவிக்கிறார்கள். ஏதோ காலம் மேவும் நெருங்கி 2000 வருஷங்கள் போயிட்டது. இயேசுவை அறிவித்து பாத்தீங்களா? எத்தனையோ இடங்கள்ல மனம் திரும்பாத இடங்கள், இவைகளை இயேசுவா கடிந்து கொண்டார். மத்தேயு 11:21. கொராசினி, அது ஒரு ஊர். கொராசன், உனக்காயோ பெத்சைதாவே, உனக்காயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், அதாவது மிரக்கிள்ஸ், தீருவிலும் சீதோனிலும், அது வேறு நாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அற்புதங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது. விதை இந்துக்களோ மற்றவர்களோ யாரோ கிறிஸ்தவர்களோ, they never repented. மனம் திரும்பவில்லை. இயேசுவின் காலத்தில் நடந்தது. So he rebuked them. உனக்கும் போய் அற்புதங்களை செய்து தீர்விலும் சீதோனிலும் சைடன் செய்திருந்தால் மனம் திரும்பிப்பார்கள். 12ஆம் அதிகாரம் 41, மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யார்? யேசுவாவும் அவருக்குள்ளே டேடியும். They both were there. When Yeshua was telling these things, இவைகளை சொல்லும் பொழுது யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். Probably he spoke about the Father. Who knows? நதியை குறித்து சொன்னாலும் தெரியாது. ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து சமக்குழியிலே இருந்து, பரலோகத்திலே இல்லை, எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். I don't know how this is going to be done. நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். தேவன் யோனாவை அனுப்பினார். யேசுவா தான் அனுப்பினது. அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு போட்டு லூக்கா புத்தகத்தை எடு. லூக் 10
13 திரும்பமாக லூக் மேத்யூ சொன்னதான் இதில் சொல்லுறார். அதாவது தீர்சுதோன் கோராசின் பட்டணம் பெத்சாயிதா இஸ் the same thing. அவர்கள் மனம் திரும்பிப்பார்கள். தீருவிலும் சீதோனும் செய்யப்பட்டிருந்தால் 11ஆம் அதிகாரம் 32 பாப்போம். The same thing he repeated, the repentance of Jonah, Nineveh. அவர்கள் மனதிருப்பார்கள். யேசுவா பாவ மன்னிப்புக்கு பெறுவதற்கு மனதிருப்பதை முன்னாலே போட்டார். லூக்கா 24 47. அன்றியும் மனதிருப்பதிலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய பேரிலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இஸ் a must. நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் நற்செய்தி ராஜ்யத்தை அறிவித்து it is very important. மனம் திரும்பி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பேரிலே பேப்டிசம் எடுத்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். The baptism தான் அந்த பாவங்களை கழுவி போடுகிறது. மனம் திரும்பி கீழ்ப்படிந்து எதற்கு? நற்செய்திக்கு. ராஜ்யம் மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Never. லூக்கா 13 எடுப்போம். இவங்க கேட்ட கேள்விக்கு அவர் மறுமொழி கொடுக்கிறார். 13:3-5. முதலாவது வார்த்தையில் இருந்து வாசிப்போம். 13. கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான் பிலாத்து. அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை யேசுவாவுக்கு அறிவித்தார்கள். என்னத்துக்குத்தான் அவங்களோட இரத்தத்தை கலந்து போட்டு இவன் பலி செலுத்தின பைலட்? ஐ டோன்ட் நோ. எப்படி அவங்களோட ரத்தம் யேசு அவர்களுக்கு மறுமொழியாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததனாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீங்களா? அது சம்பவித்தபடியால் அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சிஷ்யர்களுக்கு சொல்கிறார், மனம் திரும்பாமல் போனால் அப்படியே எல்லாரும் அழிந்து போவீர்கள், கெட்டு போவீர்கள். பழையான மொழிபெயர்ப்பு, அழிந்து போவீர்கள். மனம் திரும்பாவிட்டால்
Okay? லூக்கா 17 எடுங்க. வேறு வேறு செய்திகளை கேட்கத்தானே இருக்கு விருப்பம். But not the words that the Yeshua brought. டாடி கொடுத்து லூக்கா 17:4. மூன்று லூக்கா புத்தகம் 17. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Take heed to yourself. கவனம், அதாவது கவனமாய்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். சகோதரனை, முட்டாளே அல்ல. அவன் மனம் திரும்பினால் திரும்புதல் காணப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 times 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்னால் மனசாபம், மனம் திரும்புதல், அவனுக்கு மன்னிப்பாயாக. இது சொன்னது 7 தரம் என்று மன்னிக்க முடியாத அவை வந்து தாக்கி நீ பிடிபடாமல் இருக்க, எப்படியும் மன்னிப்பு கொடுத்து உன்னை விடுதலையாக்கி கொள்ள என்று சொல்ற. மத்தேயு 18 அதிகாரத்தை எடுப்போம். மூன்று முதலாம் வசனத்துக்கு வாசிப்போம். அவ்வேளையில் சீஷர்கள் யேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் அவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். யேசுவா ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அதை அவர் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். ஞாபகம் இருக்குதா? மெய்யாகவே மெய்யாகவே யேசுவா சொன்ன வார்த்தைகள் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோஹனான் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். டாடி கொடுத்து விட்டது. உண்மையாக உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மனம் திரும்பாவிட்டால் இதோ இந்த வாக்கியத்தில் இருந்து மத்தேயு 18:3 no entrance into the kingdom. எங்கள் சொந்த சிந்தனை, வாழ்க்கை, சித்தம், விருப்பம், எங்களுக்காக ஜீவிக்கும் பிசாசு டிசைன் பண்ணின இந்த தற்காலிக வாழ்க்கை எங்கள் சொந்த வழிகளை விட்டு இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய மனம் திரும்பாவிட்டால், முதலாவது மனம் திரும்பி
பிள்ளைகளை போல் ஆகப்பட்டால் there is no entrance into the kingdom of Elohim. மனம் திரும்பாதவர்கள் ராஜ்யத்துக்குள்ள போய் என்ன செய்வார்கள்? கள்ளனை பிடிச்சு விதான வேலை கொடுக்க இயலாது. இப்ப நாங்க கேட்கணும், நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோமா? எந்தெந்த காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டி இருக்கு? எந்த காரியத்திலே இந்த தேவனுடைய கட்டளைகளுக்கு மாறி போகிறோம் நாங்கள்? What are the things? Matthew 18 அதிலே 20 தொடக்கம் 22 வரை பீட்டர் கேட்டதுக்கு 7 தடவை அல்ல 70 தடவை மன்னிக்க வேண்டும். இவையாவும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்ற கட்டளைகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுதும் மனம் திரும்புதல், எல்லாரும் மனம் திரும்ப வேணும். பல காரியங்களில் என்னென்ன காரியங்களுக்கு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். மற்றவைகளை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இதுல நான் மனம் திரும்ப வேண்டும், இந்த காரியத்திலே நான் மனம் திரும்ப வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாக சீஷர்களை எல்லாம் சந்திச்சு அவர்களோடு 40 நாட்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி தென் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு டேடியோடு வந்து இறங்கினார். பெண்டெகாஸ்ட் டேயில் ஊழியர்களை வல்லமையால் தரிக்க கீழ்ப்படித்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியாக டேடியும் மகனும் அவர்களுக்குள்ளே குடியிருக்க யோவான் 14:23 மரியாளும் அந்த 120 பேர் கொண்ட அந்த கூட்டத்திலே அவள் இருந்தாள். கீழ்ப்படிந்த எருசலேமிலே தரித்திருங்கள், வல்லமையால் தரிக்கப்படும் வரை என்று சொல்லி யேசுவா சொல்லி போனதை கீழ்ப்படிந்தால் did she receive the Holy Spirit? Yeah. அவள் டேடியை மகனை பெற்றுக்கொண்டாள். ஒரே ஆவி. And then யேசுவா யோவான் மூலமாக அந்த வெளிப்படுத்தின புத்தகத்திலே கிடைத்த அந்த தரிசனத்தை எழுதும் நேரம் 7 சபைகள் போட்டிருக்குது. 2ஆம் 3ஆம் அதிகாரங்கள் 7 சபைகள். ஒவ்வொரு சபைக்கும் 7 I believe there is only one church அதுக்கு மரணம் வேண்டும் என்கிற கட்டளை கிடைக்கவில்லை. முதலாவது எபேசு சபை. அதில் என்னெல்லாம் எனக்கு தெரியும், நீ படுற பாடுகள் அது இது. சில போதகர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து தங்களை அப்படியாக என்று சொல்லி நீர் அவர்களை கள்ளர்கள் என்று பொய்யர்கள் என்று கண்டறிந்ததையும் எல்லாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். வெளிப்படை புத்தகம் 2:4.
ஆதியில் கொண்டிருந்த அன்பு. எதிலே அன்பு? வார்த்தையிலே. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகுவதென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவது. ஆதியிலே உனக்கு இருந்த கீழ்ப்படிவு இப்பொழுது இல்லை. இப்ப விளங்கிட்டா? அன்பும் கீழ்ப்படிவும் ஒன்றோடொன்று போகிறது. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவன் பொய்யன். கீழ்ப்படுகிறதுனால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையிலும் இயேசுவா வந்ததுக்கு பிறகும் கிடைக்கும் என்று நாங்கள் அதை ஆராய்ந்து பார்த்தால், oh, you will be shocked what obedience brings. முதலில் நாங்கள் இயேசுவா சொன்னபடி கீழ்ப்படிதல் எங்கள் அவருடைய சந்தோஷம் எங்களோடு இருக்கவும் எங்கள் சந்தோஷம் நிறைவாகவும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோகனான் 15. இப்படியாக அநேக ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவர் கட்டளைகளுக்கு. ஆதியில இருந்த அன்பை விட்டாய், ஆதியில இருந்த கீழ்ப்படிவை விட்டாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போய்விட்டாய். முந்தியெல்லாம் சொல்லி போட்டு ஏதாவது செய்வாய் உன் மேய்ப்பனிடத்திலே. அது யாருக்கு கீழே நீ இருக்கிறியோ, யார் உன்னை வழிநடத்தும்படிக்கு தேவன் அமர்த்தினாரோ, a father's group or the mother's group or the youth, whatever, நீ சொல்லாமல் போகிறாய். இது ஞாபகம் தானே? Transparency. நம்முடைய இருதயம் தேவன் எப்படியாயிருக்கிறார்? எந்தவித மறைவோ ஒளிப்போ இருளோ அவரிடத்திலே இல்லை. இதுக்கும் 14 பக்கங்கள். ஞாபகம் இருக்குதான். ஒளிப்போம் மறைப்போம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய், உன் கீழ்ப்படிவை நீ விட்டு போனாய். எந்த நிலைமையில இருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி எபேசில இருந்த அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கும்படி உயிர்த்தெழுந்த இயேசுவா உயிர்ப்பிக்கும் ஆவியாக யோகனானுக்கு அறிவித்தது. The Apostle John. மனம் திரும்பாவிட்டால் நான் சொல்லும் இந்த காரியத்திலே என்ன செய்வாராம்? ஆகியால் எந்த நிலைமையிலே இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து 5வது வார்த்தை, மனம் திரும்பி ஆரம்பத்திலே செய்த செயல்களை செய்வாயாக. மனம் திரும்பினால் முன்பு செய்த செயல்களை செய்ய வேணும். கீழ்ப்படிவாயிருந்த நேரம் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களே, அவரில் அன்பு கூறுகிறவர்கள். யோகனான் 14:11, யோகனான் 14:24, 14:15,
என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படியானால் நீ ஆதியில இருந்த அன்பை விட்டாய் என்றாய், முந்தி நீ எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தாயே, எங்க போயிட்டு இப்ப என்று கேட்கிறார். உலகம் கீழ்ப்படியாமையின் வாழ்க்கையில இருக்கிறது. ஏன் அப்படியான ஆவி வேலை செய்கிறது. உலகம் தன் சொந்த சித்தத்திலே போய் கொண்டிருக்கிறது. அதுக்காகத்தான் repent now. அவர் கட்டளைகள் நமக்கு பாரமானது அல்ல. விதிகள், ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆலோசனைகள், நியாய பிரமாணங்கள், உமது கட்டளைகளை கருத்தாக நாங்கள் கீழ்ப்படியும்படிக்கு எங்களுக்கு கற்பித்தீர். 119:4. முந்தி செய்த செயல்களை செய், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் நான் உயிர்த்தெழுந்த இயேசுவ மெஷாயா வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் எது முக்கியம்? மனம் திரும்புதல். முந்து செய்த செயல்களை செய்யாமல் மனம் திரும்பாமல் கேட்டதும் கேட்டாதுமா தெரிகிறது. ஒரு ஆராதனை உண்டு, அந்த நாளுக்கு போயிட்டு அது சூரிய நாள்ல நான் சீக்கிரமாய் வந்து உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தண்டை அதனிடத்திலே இருந்து நீக்கப்படுவேன். விளக்கு தண்டால் விளக்கை கொளுத்தி ஒரு ஸ்டாண்டில் வைப்பார்கள். அந்த எபேசு சபை பட்டணத்திலே இந்த சுவிசர்கள் வெளிச்சமாக இருந்தார்கள். இவர்கள் கீழ்ப்படிவு தேய்ந்து கொண்டு போய் குறைஞ்சு கொண்டு போனபடியால் உயிர்த்தெழுந்த இயேசுவா அறிவிக்கிறார், மனம் திரும்ப. இல்லாவிட்டால் பார், நீ வெளிச்சமாக விளக்கு தண்டிலே இருக்கிற வெளிச்சமாக எபேசு பட்டணத்துக்கு இராதபடி உன்னை எடுத்து போடுவேன். உன் வெளிச்சம் நீக்கப்படும். சபை தொடர்ந்து போகும், வெளிச்சம் இல்லை. அப்படியானால் அன்றைக்கு தேவையான வார்த்தை இல்லை. வனாந்தரத்திலே அவர்களுக்கு கிடைத்த நாள் அந்த மன்னா இல்லை, வெறும் பழஞ்சோறு, ஒரு வெறும் பாடலும் ஆராதனையும், ஒன்றுமே இருக்காது. What happened? விளக்கு எடுபட்டது. வார்த்தையே விளக்கு, வேதமே வெளிச்சம். உன் வார்த்தை என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். இயேசுவாவே வெளிச்சம். யோகனான் 8:12. அப்படியானால் வெளிச்சத்தை எடுத்து போடுவேன் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் அங்கே இராது. அந்த சபைக்குள்ளாய் அந்த வெளிச்சம் இராது. தனியும் மகனுடைய பிரசன்னம் இருக்காது. கீழ்ப்படிதல் குறைந்து போயிட்டு உலகத்தோடு ஒத்து போகிறார்கள், கள்ளம் செய்கிறார்கள். பின்னாலே ஆரம்பத்திலே கீழ்ப்படிந்தார்கள், பொய்யான வழிகளை விட்டு விலகினார்கள். இப்பொழுது படிப்படியாக உலகம் உள்ளே வந்தது. தங்கள் குடும்பங்களோடோ இனத்தவர்களோடோ
இருளுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய பல காரியங்களிலே அவர்களுடைய சடங்குகளிலே இந்த இந்த உலகத்தார் கொண்டாடுகிற சடங்குகள் எனப்பட்ட அவர்களது கொண்டாட்டங்களிலே கலந்து கொண்டு அங்க போய் இங்க போய் பிரண்டடிச்சு எல்லாமே அதையும் இதையும் ஊத்தைகளை எல்லாம் உழக்கி கொண்டு ஆராதனைக்கு வந்து அவருக்கு பாட்டு படிக்கிறார்கள். God will say, I'm not going to have it. I'm not going to have it. ஆதியிலே இருந்த அன்பை விட்டாய், ஆதியிலே இருந்த கீழ்ப்படிவை விட்டாய். அன்பு கீழ்ப்படிதலும் ஒன்றோடு உண்டு. அவர் கொடுக்கிறதை சொல்லுகிறேன், நான் ஆயத்தப்படுத்தவில்லை. ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்றால் ஆதியிலே கீழ்ப்படிவாய் இருந்த நீ தூரமாய் போனாய். 99% கீழ்ப்படிவு சமன் கீழ்ப்படியாமை. அநேகமான காரியங்களுக்கு சவுல் ராஜா கீழ்ப்படினான், கொஞ்சத்துக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் அவனை புறக்கணித்தார், ராஜாவாய் இராதபடிக்கு. கொளுத்த ஆடுகளையும் மாடுகளையும் விட்டு வைத்தான். அவைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்க 99% obedience is disobedience. தேவன் என்றைக்கு சொன்னால் நாளையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சோ நீ மனம் திரும்பாவிட்டால் பாவத்தை பிழையை ஏற்றுக்கொண்டு முன்பு செய்த காரியங்களை எவ்விதமாக என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாயோ அப்படி செய்யாத பட்சத்தில் நான் உன்னிடத்திலே வந்து வெளிச்சத்தை எடுத்து போடுவேன். லிசன், கீழ்ப்படியாதவர்களுக்கு இருந்த வெளிச்சமும் எடுக்கப்படும், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவனுக்கோ இருந்ததும் எடுத்துக் கொள்ளப்படும். உள்ளவன் யார்? கீழ்ப்படி உள்ளவன், உண்மை உள்ளவன், அவனுக்கு கூட வெளிச்சம் கொடுக்கப்படும். நாளாந்தம் அந்த மன்னா கொடுக்கப்படும். அவனுக்கு தெரியும் நாம் பல காரியங்களிலே தவறுகிறோம் என்று. ஆனால் அவர் சொல்வது என்ன? ரிப்பெண்ட், மனம் திரும்ப, அதை விட்டு பிறகு தகப்பன் பிள்ளைகளை கண்டிப்பார், கண்டித்து வழி நடத்துவார். உன் விளக்கு தண்டை அதனிடத்திலே இருந்து நீக்கி போடுவேன் என்று அர்த்தம். அந்த சபையிலே டடியும் மகனும் பிரசன்னம் இருக்காது, புது வெளிச்சம் புதிய மன்னா கிடைக்காது. அவர்கள் அந்த பட்டணத்தாருக்கு இன் எபேசஸ் வெளிச்சமாக இருக்க முடியாது. தேவனாலே அழைக்கப்பட்டு எக்லேசியா, அவர் வார்த்தையிலே நாட்டப்பட்ட அவருடைய சீஷர்கள் இருக்கிற இடத்திலே சுற்றி வர இருக்கும் இருளிலே இருக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார்கள். I wish I was torch in future. எதை எடுத்து போடுவார்? There are so many churches, எனப்பட்ட கூட்டங்கள், சபை வெளிச்சம் இல்லை.
இந்துக்களின் கொண்டாட்டங்களும் மற்ற உலகத்தாரின் கொண்டாட்டங்களையும் கொண்டாடுகிறார்கள். உலகம் கிறிஸ்தவ கூட்டத்துக்குள்ளே, கிறிஸ்தவ கூட்டம் உலகத்துக்குள்ளே கீழ்ப்படியாத ஒரு கூட்டமாக மாறி இயேசுவா சொன்ன இடத்துக்கு போகிறார்கள். நாங்கள் அது செய்தோம், இது செய்தோம், பேய்களை துரத்தணும். உங்களை எனக்கு தெரியாது. மனம் திரும்பாதவர்களுக்கு ஏதோ அந்த சபைக்கு பொதுவாக சொல்லுகிறார். பட் இண்டிவிஜுவலி தனிப்பட்ட ஆக்களை பேசல, இவர்கள் மனம் திரும்பாத நேரம் இவர்கள் வெளிச்சம் குறைந்து கொண்டு போய் புதிய வெளிச்சம் கிடைக்காது. கேட்கிறீங்களா? கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவன் கொடுத்து கொண்டிருக்க புதிய வெளிச்சமாகிய அவரது மன்னா அது இருதயத்துக்குள்ளே போகாது. ஸ்கிரிப்சர் வசனத்தின் உட்பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கும். தேங்க்யூ டாடி. 119 வசனத்தின் உட்பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கும். The entrance of your word gives light. 119 130. உம்முடைய வார்த்தையின் பிரசித்தம் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. I don't know why. உமது வார்த்தையின் உட்பிரவேசம் இதுல எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே, Psalm 119. Same thing. The NRSV, New Revised Standard Version. The unfolding of your words gives light. Unfolding of your words gives light. சொல்லுகிறீர்கள். அவரது வார்த்தை திறக்கப்படும் நேரத்திலே வெளிச்சம் கிடைக்கிறது. எந்த இடத்திலே திறந்தார்? எம்மாவு தெருவிலே அவர்கள் வெளிச்சத்தை பெற்றார்கள். அதுவரைக்கும் மந்தை இருதயமாய் இருந்தது. மாறி வீட்டிலையும் பிறகு திறந்தார். அவர்கள் மனதை திறந்தார். வார்த்தைகளை அவர்கள் அறிந்து கொள்ள. ஓகே, what a thing. I didn't know. நீ முதல் இந்த அன்பை விட்டாயண்டி. Only here I knew. அப்ப ஆராய்ந்த முதல் இருந்த கீழ்ப்படிவு
அதை விட்டு விலகி போனாய். எதுவும் இப்படி அங்க உடனடியாய் நடப்பதல்ல. கொஞ்சம் 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 அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சமாக கீழ்ப்படிவாக இல்லாம இதுக்கெல்லாம் சொல்லணுமா? நடிக்க தெரியும் தானே. அதுல இருந்து மனம் திரும்பட்டான். இல்லாவிட்டான்னு உன் வெளிச்சத்தை எடுத்து போடுவேன். நீ வெளிச்சமாக இருக்க மாட்டாய். சொந்து போம். உன் சந்தோஷம் நிறைவாகி கொண்டு போகாது. தேங்க்யூ. டடியும் மகனும் மூலமாக ஐக்கியமாய் இருக்கிறதுனால் அவர் வெளிச்சத்திலே இருக்கிறது போல நாங்களும் வெளிச்சத்திலே அவர் வார்த்தையிலே கீழ்ப்படிவிலே ஜீவித்தால் அந்த வெளிச்சம் பெருக ஆரம்பிக்கும். அதுதான் நீதிமானுடைய வழி, நீதிமானின் பாதை. நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். கீழ்ப்படியாத சபைகளிலே வெளிச்சம் இருக்காது. அவர்கள் வெளிச்சமாய் இருக்க முடியாது. விளக்கு எடுபடுகிறது. வார்த்தை புதிய வார்த்தை தேவை. பழைய சாப்பாடை ஆடுகளுக்கு கொடுக்க இயலாது எந்த நேரமும். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ வெளிச்சமாய் இருக்க, நீயே உலக ஒளி என்று சொல்றாள். நீ எப்படி வெளிச்சமாய் இருக்க போறாய் கீழ்ப்படியாமல்? யேசுவா சொல்லிட்டாரே, முதல் இருந்த அன்பை விட்டாய். முதல் கீழ்ப்படிந்து உன் அன்பை தெரிவித்தாய். விளக்கு எடுபடும். 7 சபைகளுக்கு ஒரு சபையை விட இயேசுவா சொன்னது மனம் திரும்ப. இந்த செய்தி இப்பொழுது இல்லை. வெளிநாடுகளில் இல்லை. 99% நேரத்திலே இல்லை. மனம் திரும்புதல் வெளியாலதான் சொல்ல வேண்டி இருக்கு பாவிகளுக்கு. அப்பே சொல்றாரு இந்த 7 சபைகளுக்கு யேசுவா, if the church doesn't need to repent, why Yeshua is saying. யேசுவா மட்டுமல்ல, அவர் டடியோடு ஏன் சொல்லுகிறார்கள் மனம் திரும்ப. எபேசு சபைக்கு முதலாவதாக முந்தினவரும் பிந்தினவரும் மறுத்தவர்கள் இருந்து உயிர்த்தெழுந்தவரும் ஆகிய ஜீவிக்கிறவரும் ஆகிய சொல்லுகிறதாவது யார்? யேசுவா மெஷாயா, உயிர்த்தெழுந்த யேசுவா. 2:8 வெளிப்படுத்தின புத்தகம். உன் கிரியைகள், உன் உபத்திரவம், நீ நிறைவுள்ளவனாயிருந்து உனக்கு இருக்கிற ஏழ்மையை தங்களை யூதர்கள் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானின் கூட்டம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் கிறிஸ்தவர்கள் ஆகியராமல் போலி கிறிஸ்தவர்கள், ஆன்டி கிறிஸ்தவர்கள் கூட்டமாயிருக்கிறவள் செய்யும்
தூஷணமாம். blasphemy. சபை என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவ கூட்டம் என்று. ஆனால் அது சாத்தானின் கூட்டம். இயேசுவின் படி அங்கதான் இருக்கு அந்த சர்ச், அந்த கூட்டம். ஓ, திறம் சாத்தானின் கூட்டம். இப்படி எத்தனை நான் அறிந்திருக்கிறேன். இப்படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசாரம் உங்களில் சிலரை மறியலிலே போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயினும் அந்த நேரத்தில் நடந்திருக்குது. இயேசுவா எச்சரிக்கிறார், அவர்களுக்கு சோதனை வருவதற்கு முன்பதாக நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். There is no repentance over here. In the Smyrna சபைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்படவில்லை. அவர்கள் வார்த்தைக்காக நிலைத்திருந்து உபத்திரவப்படுகிறார்கள். ஏற்கனவே இயேசுவா அவர்கள் சோதனை வர இருக்கிறது, அதில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஜீவ அந்த முடியை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். We heard about the church. பெர்கமு சபை 2 அதிகாரம் 12. கீழையும் சாத்தானு சிங்காசம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதை இங்கு உள்ள கிறிஸ்தவ கூட்டங்கள் இருக்கிற இந்த குடியிருப்பது சாத்தானு சிங்காசனம் இருக்கும் இடம். இலங்கை, கிழக்கு பிராந்தியம். ஷோர், அதான் அந்த எல்லா பேய்களையும் கூட்டங்களுக்குள்ளே அனுப்பி கொண்டிருக்கிறான். அப்படியாக போலி கிறிஸ்துவை உடையவர்கள்தான் கொள்ளைக்காரராக மேய்ப்பர்களோ கள்ளர்களோ களவெடுக்கிறவர்களோ அப்படியாய் மாறி தங்கள் கூட்டங்களை நடத்துகிறார்கள். வெளிப்படையாக தெரியும், உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும். சாத்தான் குடியிருக்கும் இடம் கிழக்கு பிராந்தியம். ஒருவன் இங்கே கொல்லப்பட்டான். இந்த சபையிலே உண்மை உள்ள சாட்சியான அண்டிப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்கள் என்னை பற்றி விசுவாசத்தை விட்டு விலகாமல் மறதியாமல் ஆயிலும் சில காரியங்களை குறித்து எனக்கு குறையுண்டு. சுருவங்களுக்கு படுத்த வேளை சாப்பிடுகிறது நிறைய நடக்குது. இலங்கையிலே, மட்டக்களப்பிலே, கிழக்கு பிராந்தியத்திலே, வடக்கிலே அதெல்லாம் சுத்திகரிக்கப்படும். ஜெபம் பண்ணாத போச்சு, சாப்பிட்டா போச்சு. விக்கிரங்களுக்கு படுத்த வேளை புசிக்கிறதுக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் முண்டங்களோடு ஜபம் பண்ணி அவர்களை ஜபங்களுக்கு மறுமொழி இல்லை என்று சொன்னால் அங்கேயே முண்டங்கள்கிட்ட ஓடி அவர்கள் விபச்சாரம் பண்ணுகிறார்கள். ஏதுவான இடங்களை
புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதை செய்த பிலேயாமனுடைய போதனை கைக்கொள்கிறவர் உன்னிடத்தில் உண்டு. பிலேயாம் மாத்து கல்யாணம் வைக்க சொல்லி சொன்னான். உங்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சேர்த்து மாற்றி உடன்படிக்க வையுங்கள். வந்தது நியாய தீர்ப்பு. இதுதான் 99.9% சபைகளில் இங்கு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இந்த எந்த விதமான ஒரு குடும்பமாய் இருந்தால் என்ன அவர்களை கல்யாணம் கட்டி வைக்கிறார்கள். அவருடைய கட்டளையை மீறிய பிலேயாமின் போதனையாதான். மனம் திரும்புதல் ஒன்றுமே இல்லை, ஒரு கனி இல்லை, பிரதிபலிப்பு இல்லை. Assumption. தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். 16 நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் என் வாயின் வாளினாலே அவர்களோட யுத்தம் பண்ணி. வாயின் வாழ் வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இருபுறம் கூறுள்ள வாழ். எபிரேயர் 4:12. வார்த்தையால் யுத்தம் பண்ணுவார் என்று போட்டிருக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் என்ன விதமான யுத்தம் என்ன அவர்களுக்கு நடந்தது ஒன்றும் தெரியாதவங்களுக்கு. I will not come to you and make war against them, the sword of my mouth. So இந்த மனம் திரும்புதல் நற்செய்தி, ராஜ்யத்தின் நற்செய்தி எப்படி எடுபட்டதோ அதே விதமாக மனம் திரும்பாமல் ஒரு விசுவாசம், ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் அறிவிக்கப்படுகிறது இன்று வரை. No repentance, nothing. கிறிஸ்தவ கூட்டங்கள் எதுக்கு அதுக்கும் வந்து வேறு மற்ற இடங்களுக்கும் போவார்கள். பிறகு அவர்கள் இந்த திரும்பி வருவார்கள். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் சலுகைகளை பெருமடிக்கு. So Yeshua said to repent. முதலாவது அது இல்லாமல் எதுவுமே இல்லை. வாலிபர்கள் எல்லாரும், ஊழியர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டி இருக்குது. அது முதலாவது கட்டளை, இயேசுவா கொண்டு வந்த கட்டளை, அதி உயர்ந்த தேவன் கொடுத்த கட்டளை. மனம் திரும்பி ராஜ்யத்தின் செய்தியை விசுவாசிக்க வேண்டும். சீஷர்கள் போய் மனம் திரும்புங்கள் என்று எல்லா இடத்திலும் கட்டளையிட்டு கேளுங்கோ. அநேகம் பேய்களை துரத்தினார்கள். சும்மா போயிட்டு பேய்களை துரத்தவில்லை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அப்கோர்ஸ் ராஜ்யத்தை அறிவித்து கொஞ்ச பிசாசுகளை அல்ல அநேக பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை எண்ணெய் பூசுவது தேவனுடைய ஜானத்துக்கு புறஜாதியா இருக்கார்ல. You don't apply the oil for the pagans. மனம் திரும்பு.
முக்கியமாக நாங்கள் அறிஞ்சிருக்க வேண்டியது, அநேக காரியங்களிலே தவறுகிறபடியால் ஒவ்வொரு நாளிலும் மனம் திரும்புதலோடு நாங்கள் நித்திரைக்கு போக வேணும். மனம் திரும்பி யாரிடத்தையாவது நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டுமானால் அதை கேட்க வேண்டும். எங்களை ஃப்ரீயாக்க. அவர்கள் மன்னிக்க மாட்டோம் என்று சொன்னால் அது எங்களுடைய பிரச்சனையால அதை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது. அநேக காரியங்களை நாம் தவறுகிறோம். அது இங்கே இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் மிக முக்கியம். மனம் திரும்பினா அதுக்கு கனி உண்டு. அதை நாங்கள் probably we will say God willing tomorrow. But this one doctrine, வண்டிலுக்கு முன்னால மாடு நிக்கிற மாதிரி முதலில் மனம் திரும்புதல், அதுக்கு பிறகுதான் நற்செய்தியோ விசுவாசமோ எதுவோ. முதலில் மனம் திரும்புதல். இதை சொல்லி முடிக்கிறேன். மனம் திரும்பி கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் நாளாந்தம் கொடுக்கப்படும் மன்னா அது செவிபாடு அடையும். சாப்பாடு செமிக்கும். அந்த வெளிச்சம் கிடைக்கும். வார்த்தை வெளிச்சம். கீழ்ப்படியாதவர்கள் அன்பு குறைந்து கொண்டு போகிறவர்கள் இயேசுவின் வார்த்தைப்படி அவர்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைக்காது, புதிய சாப்பாடு கிடைக்காது. என்ன காரியத்துக்காக மனம் திரும்ப வேண்டும், யாரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். தேவனிடத்துக்கு மனம் திரும்பி அவரோட பேசி அதன் பின்பு பார்க்க வேண்டிய அவருடைய வழிகளை பார்க்க வேண்டும். They will become free. Okay, we will continue what Yeshua said to the other churches and also அடுத்த கட்டளை என்னன்னு பார்ப்போம். இந்த முதலாவது கட்டளையை உலகெங்கும் இருக்கிற சபைகள் தப்பவிட்டது. இந்த Last Supper Yeshua அந்த கடைசி ராத்திரிலே அந்த ரொட்டியை எடுத்து அதை உடைத்து சேஷர்கள் கொடுத்து சொன்னதாவது, இதை வாங்கி சாப்பிடுங்கள், இது உங்களுக்காக கிடைக்கப்படும் என்றுடன். Let's eat. பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதித்து சீஷர்கள் கொடுத்து சொன்னதாவது, இதை வாங்கி குடியுங்கள், இது உங்களுக்காக பலருக்காக இலவச பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொடுக்கப்படும் புதிய உடன்படிக்கையின் சொந்த ரத்தம். Never படிச்சீங்க. That's right.
see the blessings Yavreka Yehovah Vaismareka Yair Yehovah Panaveleka Vivuneka Isa Yehovah Panaveleka Vaismika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேர். மனம் திரும்புவது முதலாவது கட்டளை இயேசுவாவிடம் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய கட்டளை 10 கட்டளைகள் எல்லாருக்கும். மற்ற 613 கட்டளையும் புதிய ஏற்பாட்டு கட்டளையும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய எவைகளோ அவைகள் இருக்கிறது. பொருத்தமானது. அப்படிப்பட்டவர்களே அவரில் அன்பு கூறுகிறார்கள். So we will say, continuing, those of you abroad and here, God bless you. Bye for now.